இந்த வெண்ட் அவுட்னு ஒரு வேர்டு இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷரை வெளியே அனுப்புறது அப்படின்னு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க அவங்க ப்ரெஷரை வெளியே அனுப்புனா கத்துறாங்க, இது பண்றாங்க, எல்லாம் இருக்காங்க. உங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அந்த ப்ரெஷரை வெளியே அனுப்புறது தான் இந்த வீடியோ. எப்பெல்லாம் நான் இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறனோ, அப்போ உங்கள் வாயில் வர்ற வேர்டை இந்த வீடியோ பார்க்கும்போது சவுண்டாக கத்திக்கங்க. சரியா? நம்ம வெண்ட் அவுட் ஆயிடுவோம். ஒருத்தி உயிர் போக அங்கே கத்தி தன்னோட வாழ்க்கை பிரச்சனை எல்லாமே இதாகி ப்ரெஷர் ஆகி மென்டலைஸ்ட் ஆகி யாரோ எக்ஸ்போஸ் பண்ணணுன்னோ இல்லை ஏதோ பண்ணணுன்னோ தன்னோட கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணி ரிஸ்க் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி பிரேக் ஆகி உடஞ்சி உட்காந்துருக்க டைமில் கண்டென்ட்டுக்காக நீங்கள் பின்னாடியே அலையிறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒருத்தன் எதுக்காக உங்களை தடுக்கிறான்றதே தெரியாம நந்தினி ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கும்போது கேப்டனா இருக்கக்கூடிய துஷார் அக்கா அவங்களை விடுங்கக்கான்னும் போது, ஏய் என்ன டச் பண்ணாத, டோன்ட் டச் மீ, 10 ஆம் டிஸ்டன்ஸ்ல நில்லு, டோன்ட் டச் மீ அப்படின்னு உங்களோட ஃபெமினிசத்தை காட்டுறதுக்கு ஒரு இடமா இதை பயன்படுத்துறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒன்றும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, சரி கேமரா ஸ்பேஸுக்காக உட்காடுறீங்க, தள்ளி போக சொல்றான், உங்க ஆப்போசிட்ல உட்காந்து ஏன் இப்படி பண்றாங்க? இவங்களுக்கு ஒரு ஆள் உடஞ்சு அழுகிறத விட ஒரு ஆள் உடஞ்சு போறதை விட கேமரா ஸ்பேஸ் தான் முக்கியமா, அப்படி எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கணுமா அப்படின்னு ஒருத்தன் உடஞ்சு அழுகிறான். துஷாரு உடஞ்சு அழுகிறான், என்னால முடியாதுன்னா, என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னா, ஏன்னா அப்படி பண்றாங்க, அவங்கள ஃப்ரீயா விடலாம் இல்லைனா 10 நிமிஷம் அப்படின்னு துஷாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல உடஞ்சு அழுகிறான். அப்பையும் அவனை பார்த்து கேவலமா சிரிச்சுக்கிட்டு இனிமே அவன் கட்டு, இனிமே அவனை பக்கத்திலே சேர்க்கறது இல்லை அப்படின்னு உங்களுடைய அந்த என்ன சொல்றது ஒரு செல்ஃபான ஒரு விஷயத்துக்கு மட்டும் செல்ஃபிஷா யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரச்சனையை சால்வ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்க கூடயே உட்காந்து இவ்வளவு நாள் அவ கூட தான் அழைச்சிக்கிட்டு இருந்தா, அவங்களே வெடிச்சு செதறி உட்காந்துருக்காங்க. இவ்வளவு நாள் அவ கூட தான் அழைஞ்சிக்கிட்டு இருந்த, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேல, முதுகுல குத்துனாளா அப்படின்னு கேஸ் லைட்டிங் பண்றது இருக்குல்ல, இன்னும் அதை போட்டு கொளுத்தி விடுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுருவேன், நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். எல்லா இடத்துலையும் உங்களோட ஃபேஸ் இருக்கணும்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்றத கூட விட்டுருவேன். ஆனா கண்டென்ட் என்னன்னே தெரியாம எல்லா இடத்துலையும் நல்லவள் ஆகுறன்ற பேர்ல நீங்களே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றத உண்மை. நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100% இது ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. மற்றவங்களை இது பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஒரு ஆள் வெளியே போறேன்னு சொல்லும் போது இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க தான், அதாவது வெளியே போற ஒரு ஆள்கிட்ட இருந்து நல்ல பேர் எடுத்துட்டேன், அவ போகும்போது என்ன வெள்ள மனசுக்காரின்னு சொல்லிட்டு போயிட்டா, வெளியே போகும்போது என்ன வெள்ள மனசுக்காரின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் இதுவரைக்கும் பிக் பாஸ் பார்த்திருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததில்லை. நீங்க பார்த்திருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. உங்களுடைய ரசிகர்கள் இனி எதை வச்சு அண்டம் கொடுக்குறாங்க, உங்களை எதை வச்சு முட்டு கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆனாலும் இதுக்கு பேர் என்ன தெரியுமா?